ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் மும்பை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் விடுவித்த நிலையில் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதி பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேரையும் விடுவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்குகளில் பல சந்தேகங்கள் இருப்பதாகவும் பாஜக அரசு வந்த பின் மாலேகான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திட்டமிட்டு விடுதலையை நோக்கி கொண்டு செல்லப்பட்டனர் என்றொரு தரப்பினர் பேசி வருகின்றனர். அவர்கள் என்ன சொல்கின்றனர்? முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வைத்து இந்துக்களை அழிப்பதற்கு போட்டியாக முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து குண்டுகள் வைத்து அழிப்பதற்காக குறிவைக்கப்பட்டது நாசிக் மாவட்டத்தின் மாலேகான் நகரின் பள்ளிவாசல். இங்கே 2006இல் நடந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் உயிரிழக்க 100 பேர் காயமடைந்தனர். 2 வருட இடைவெளியில் மாலேகானின் 4 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் 31 பேர் இறந்ததுடன் 312 பேர் காயமடைந்தனர். முதலில் இந்த வழக்கை மகாராஷ்டிரா பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரித்தனர். அபினவ் பாரத் எனும் இந்து அமைப்பின் பெயர் இந்த வழக்கில் அடிபட்டது. தொடக்கத்தில் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14. வழக்கின் பிரதான குற்றவாளிகள் பட்டியலில் பிரக்யா சிங் தாக்கூர் பெயர் இருந்தது. சம்பவ இடத்திலிருந்த LML ஃப்ரீடம் பைக்கில் தான் குண்டு மறைத்து வைத்து வெடிக்கப்பட்டிருந்தது. ADS அமைப்பின் விசாரணையின்படி வெடிகுண்டு தயாரிக்க பயிற்சி அளித்தவர் புனேவைச் சேர்ந்த இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் ரமேஷ் உபத்யாயா. சமீர் குல்கர்னி வெடிகுண்டு தயாரிப்பதற்கான பொருட்களை திரட்டி அளித்திருந்தார். ராஜா ரகிர்கார் குற்றச் செயல்களை நிகழ்த்தியவர்களுக்கு அடைக்கலம் அளித்திருந்தார். லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித் RDX கிடைப்பதற்கு உதவியாக இருந்தவர். சுவாமி தேவ்தீர்த்தா சதி திட்டத்தை தீட்டியவர். மும்பை தீவிரவாத தடுப்பு பிரிவு விசாரித்து வந்த நிலையில் வழக்கு தீவிரவாத செயல்களை விசாரிக்கும் NIAவுக்கு மாற்றப்பட்டது. 2008இல் பிரக்யா தாக்கூருக்கு மரண தண்டனை தர வேண்டும் என குரல் கொடுத்த NIA 2014இல் காங்கிரஸ் ஆட்சியை இழந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பின் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டது. 2008இல் கைது செய்யப்பட்ட அவர் 2017இல் உடல்நிலையை காரணம் காட்டி விடுதலை செய்யப்பட்டார். அதை உறுதி செய்வது போல NIAவுக்கு சிறப்பு அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய ரோகிணி சாலியன் அரசின் தலையீடு வழக்கில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். 2015இல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் சாலியன் NIA அதிகாரிகளில் ஒருவரிடமிருந்து கடந்த வருடம் என்னிடம் பேச வருவதாக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் அதனை போனில் பேச விரும்பவில்லை. அவர் என்னிடம் வழக்கில் நான் மென்மையாக போக வேண்டும் என தெரிவித்தார். அதே வருடம் ஜூன் 12இல் அதே அதிகாரி என்னை சந்தித்து இந்த வழக்கில் எனக்கு பதில் வேறு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட உள்ளதாக வாய்ப்பேச்சில் தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு பிறகு சாலியன் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் அவருடன் பேசிய காவல் அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். நீதி நிர்வாகத்தில் தலையிட முயற்சி செய்ததாக அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனால் எந்த பயனும் விளையவில்லை. சுருக்கமாக பாஜக அதிகாரத்துக்கு வந்ததும் வழக்கின் போக்கு முற்றிலுமாக மாறியிருந்தது. கர்னல் புரோஹித்துக்கும் மேஜர் ரமேஷுக்கும் இடையிலான உரையாடல்கள் எல்லாம் ADS கைப்பற்றியிருந்தது. அதில் பிரக்யா சிங் தாக்கூரை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அதாவது தொடக்கத்தில் வலுவாக இருந்த வழக்கு படிப்படியாக வலுவிழக்க செய்யப்பட்டது. 2011இல் குற்றப்பத்திரிகையில் 14 பேர் இடம்பெற்றிருந்தனர். 2016இல் NIA இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தபோது 10 பேராக மாறிவிட்டனர். தவிரவும் இந்த அறிக்கையில் பிரக்யா சிங் தாக்கூர் நிரபராதி என முடிவுக்கு வந்துவிட்டது NIA. குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கில் போலி பதிவெண் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இன்ஜின் எண், சேசிங் எண் அழிக்கப்பட்டிருந்தன. இருந்தபோதும் ADS தீவிர முயற்சி எடுத்து அது பிரக்யா சிங்கின் பைக் என கண்டறிந்து முதல் தகவல் அறிக்கையில் அவரையும் பிரதான குற்றவாளியாக சேர்த்தது. ஆனால் NIAவின் விசாரணையில் பைக் பிரக்யா சிங் உடையதென்றாலும் அதை கடைசி 2 ஆண்டுகள் பயன்படுத்தியது கல்சங்க ராதான் என கூறி அவரை நிரபராதியாக்கியது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக நீடித்த விசாரணைக்கு பிறகு NIA சிறப்பு நீதிபதி லகோட்டி குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் குண்டுவெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தியதற்கு போதிய ஆதாரம் இல்லை என தெரிவித்து 7 பேரையும் விடுவித்துள்ளார்.
இந்த வழக்கு விசாரணையில் 37 பேர் முதலில் அளித்த தங்கள் வாக்குமூலத்தை திரும்ப பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அகமது அன்சாரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.